ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மத்திய பணியாளர் தேர்வாணையமில் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டேட் 24th ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ செலெக்ஷனில் Tier 1 CBT, Tier 2 CBT இருக்கும். இது ரெண்டுமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, தமிழ் லாங்குவேஜில் இல்லை. சரிங்களா? ஸோ மொத்தம் 17,727 வேக்கண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போஸ்டிங் நேமு, ஏஜ் என்ன, சேல்ரி, அது குரூப் பியா குரூப் சியா, ஸோ என்ன ஏஜ் எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். மத்திய அரசோட முக்கியமான துறைகளில் தான் உங்களுக்கு வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 17,727 வேக்கண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஜுகேஷன், ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து குறிப்பாக நீங்கள் இதே தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்து 8.4.1 இந்த பாயிண்டில் பாருங்கள். இது அதாவது இந்த போஸ்டிங்கை தவிர்த்து அதர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எனி பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான், ssc.government.in. ஸோ இந்த வெப்சைட்டில் பாருங்கள் அப்ளை அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு நோட்டீஸ் தேவைப்பட்டால் இங்கே நியூ நோட்டீஸ் போர்டில் நோட்டீஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. குயிக் லிங்க்ஸில் அப்ளை இருக்கும், அப்ளை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் ஒன்ஸ் அகேன் அப்ளை அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு, அதாவது நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் நியூ யூசர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நியூ கேண்டிடேட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட், அடிஷ்னல் டிக்ளரேஷன் இருக்கும். கீழே கண்டினியூ காமிச்சிருப்பாங்க, கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ், இதில் ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஐடி, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும். வெரிஃபை அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே உங்கள் நேம் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஒன்ஸ் அகெயின் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஜெண்டரில் மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்கள் 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். டேட்டு, மந்த், இயர் இது எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாதர் நேமு, மதர் நேம் கேட்டிருக்காங்க. அடுத்து மெட்ரிகுலேஷன் 10th கிளாஸ் எஜுகேஷன் போர்டு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் டி என்டர் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து 10th கிளாஸ் எஜுகேஷன் போர்டு செலக்ட் பண்ணணும். அடுத்து ரோல் நம்பர் அப்படின்னா 10th எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதை பார்த்து எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அடுத்து இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்க. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. 10th 12th டிப்ளமோ, டிகிரி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க. ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது சைன்இன் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கூட என்டர் பண்ணிட்டு சைன்இன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருந்தது, அதாவது அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சைன்இன் கிளிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஓல்டு பாஸ்வேர்டு இது வந்து மொபைல் நம்பருக்கு மெசேஜ் மூலிமா சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு பாஸ்வேர்டு மொபைலில் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அடுத்த நியூ பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து 8 கேரக்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கேஸு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர்
ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்டர் பண்ணியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் சரிங்களா. நம்பரு அப்பர் கேஸு, லோயர் கேஸு, ஸ்பெஷல் கேரக்டரு, நம்பர் இது எல்லாம் கலந்த மாதிரி ஒரு 8 கேரக்டரில் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ 2 கொஷினே இருக்கும், இது 2த்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் க்ரியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இப்போ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதை என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சர் கோட் என்டர் பண்ணிவிட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சனல் இன்ஃபோ என்டர் பண்ணிட்டோம், அடுத்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கேட்டகிரி கேட்டிருப்பாங்க, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவ்வாறு இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கில் உங்கள் கேட்டகிரிக்கு வேக்கன்சி இருக்கா அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 167 பேஜுக்கு நோட்டிஃபிகேஷனே இருக்கும். பேஜ் நம்பர் 160 நம்பர் ரீஜன், சென்னை ரீஜனுக்கான வேக்கன்சி, டிபார்ட்மெண்ட் நேமு, அதுக்கான ஏஜ் என்ன, அதில் கேட்டகிரைஸ் வேக்கன்சி என்ன, டோட்டல் வேக்கன்சி என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே கடைசியாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 160 இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதில் உங்கள் கேட்டகிரிக்கு வேக்கன்சி இருக்கா, இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து தான் நீங்கள் கேட்டகிரி வந்து சூஸ் பண்ணணும் சரிங்களா. அடுத்து நேஷ்னாலிட்டி, இதில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படின்னா மோல் அப்படின்னா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரைட் ஹேண்டில் வந்து ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னா மோல் ஆன் ரைட் ஹேண்ட் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் என்டர் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அடுத்து கீழே பாருங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், இதில் உங்கள் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு இது எல்லாமே நீங்கள் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணணும். அடுத்து ஸ்டேட்டில் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமு, அடுத்து உங்கள் லொக்கேஷன் பின்கோட் இதை என்டர் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னா எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட டிக்ளரேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுத்து நீங்கள் ஓடிஆர் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் டிக்ளேர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக்ளரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு இது எல்லாமே மேலே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்படியே கீழே பாருங்கள். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் லைவ் எக்ஸாமினேஷனில் சிஜிஎல் இருக்கும், அதுக்கு கீழே அப்ளை அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், அதே மாதிரி எப்படி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு ஃபில் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டெப் 1ல் கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபில் பண்ணியிருப்பீங்க, அது இங்கே வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து அதே ஸ்டெப் 1ல் கேண்டிடேட் இன்ஃபர்மேஷனில் பர்சனல் இன்ஃபோ ஃபில் பண்ணியிருப்பீங்க. அடுத்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் கிராஜுவேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டீட்டெயில்ஸ் இதுலேயும் வந்து கிராஜுவேஷன் செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்டேட்டஸில் பாஸ்டா அப்பியரிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டிகிரி படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா பாஸ்டு செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா அப்பியரிங் செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டில் பாஸ் பண்ணீங்க, யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கன்சால்டேட் மார்க் ஷீட்டில் இருக்கும். அடுத்து எல்லா செமஸ்டரோட ஓவரால் பர்சன்டேஜ் என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 1ல் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக ஏஜ் ரிலாக்ஸேஷனில் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு படித்து பார்த்துட்டு எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மெஜாரிட்டி நோ தான் வரும் சரிங்களா. ஸோ நோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 2ல் எக்ஸாம் சென்டர் ப்ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் இதில் இருக்குது அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்து ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனில் எக்ஸ்ட்ரா டைமிங் இருக்கும் சரிங்களா. ஸோ அது படித்து அனாக்சர் 1ல் அதை பற்றி கிளியராக இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். படித்து பார்த்துட்டு எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். நான் டிசபிலிட்டி இல்லை பிடபிள்யூடி இல்லை அப்படின்னா நோ தான் வரும். நார்மல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நோ தான் வரும், நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கும் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், அதாவது அதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கு அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ. அதுக்கான குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். செக் பண்ணிட்டு எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து தேர்டு ஸ்டெப்பில் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நல்ல லைட்டிங் இருக்கணும், பிளெயின் பேக்ரவுண்ட் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சைன், அதாவது உங்கள் சிக்னேச்சர் ஒரு A4 ஷீட்டில் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். 10லேருந்து 20 KB இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும் சரிங்களா. ஸோ ஃபோட்டோ லைவாக கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து 4th ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டேட்டாவும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே பாருங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 5th ஸ்டெப்பில் சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிக்ளரேஷனில் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபார்ம் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங்